ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மோமோ சேலஞ்சு நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க மோமோ கூட பேசுன மாதிரி. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அவங்களே கூட கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நம்மளும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். வாங்க போகலாம். திஸ் மந்திரமோ யூ வாட்சிங் மஞ்சு டெக் இன் தமிழ். இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறதுனால நான் வைக்கிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருப்பாங்க மோமோ கூட பேசின மாதிரி. அவங்களே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சில டைம்ஸ் அவங்களுக்கு வேறு யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தா அது வந்து வீடியோவாக எடுத்து அவங்க போட்டிருப்பாங்க. ஒருவேளை நம்மளே அந்த மாதிரி பேசுகிறோன்னா வேறவங்க யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசுகிற மாதிரி ஒரு ஃபேக் சேட் வந்து க்ரியேட் பண்ணோன்னா எப்படி பண்ணோம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்னேன், யார் கூட வேணாலும் பேசின மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப் சேட் ஃபேக் சேட் வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியல இந்த அப்ளிகேஷன் வேணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே அக்ரி கேட்கும். இந்த அக்ரி வந்து கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்த உடனே இங்கே ப்ளே ஃபேக் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து எந்த மாதிரி ஒரு கெட்டதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ராங்க் பண்ணுறதுக்கு வேணால் இருக்கலாம். இதால் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட வந்திருக்கு. அதனால் முன்னாடியே வந்து உங்களுக்கு வார்னிங் பண்ணுறேன். இது ஓகே கொடுத்துருங்க. வாட்ஸ்மார்க் எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஓகே கொடுங்க. கொடுத்த உடனே இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிச்சிடறேன். அதனால் வந்து இது போயிடலாம் உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து எக்ஸாக்ட் எப்படி இருக்குமோ அப்படியே வந்திருக்கு. பட் இங்கே வாட்ஸ் மேக்குன்னு சொல்லியிருக்கு. இதை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஆப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எழுத சொல்லுது. நம்ம இங்கே வாட்ஸ்அப்னு செட் பண்ணிடலாம். பார்த்தோன்னா இப்போது எக்ஸாக்ட் வாட்ஸ்அப்பில் என்ன இன்டர்ஃபேஸ் இருக்குமோ சேம் இன்டர்ஃபேஸ் இங்கே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நயனத்தாரை கூட பேசுகிற மாதிரி இங்கே ஒரு சார்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே க்ரியேட் பட்டன் இருக்குது. இந்த க்ரியேட் பட்டன் மேலே கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் இருக்கிற ஏதாவது ஒரு கான்டாக்ட் கூட நீங்கள் ஃபேக் சேட் பண்ண மாதிரி நீங்கள் வேணுமுன்னா இங்கே கெட் கான்டாக்ட்னு இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா கான்டாக்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். அங்கேருந்து எந்த கான்டாக்ட் கூட நீ பேசுன மாதிரி ஒரு சாட் வந்து க்ரியேட் பண்ணுமோ அந்த கான்டாக்டை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து இப்போது ஒரு செலிப்ரிட்டி கூட நயனத்தாரை கூட பேச போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் கான்டாக்ட்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நயனத்தாரோட ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஆட் இமேஜில் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அலோவ் கேட்கும். அலோவ் கொடுங்க. நயனத்தாரோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டோம். இங்கே யூசர் நேம்னு இருக்கிற இடத்துல நயனத்தாரான்னு சொல்லிட்டு எழுதிடலாம். நயன்தாரான்னு எழுதிட்டோம். இங்கே வந்து ஐ எம் யூஸிங் வாட்ஸ்மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு நம்பரை வந்து போட்டுடலாம். ஏன்னா வந்து நயன்தாரா நம்பர் எனக்கு தெரியாது. அதனால் ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி போடலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வேறு எந்த செட்டிங் வந்து இங்கே மாற்ற தேவையில்ல. இங்கே லாஸ்ட் சீன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து ஆன்லைனில் இருக்கிற மாதிரி இந்த கான்டாக்ட் எப்போவுமே ஆன்லைனில் இருக்கிற மாதிரி காட்டணுமா, இல்லை டைப்பிங் பண்ணுற மாதிரி காட்டணுமா, இல்லை ஏதாவது ஒரு டைமில் வந்துட்டு போன மாதிரி டைம் காட்டணுமா, இல்லை கஸ்டமில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை ஹைட் லிஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் எதுலையும் வந்த மாதிரி இல்லாமல் ஆன்லைனில் வர மாதிரி இல்லாமல் அதை காட்டணுமா இப்படின்னு சொல்லியிருக்கு. உங்கள் இஷ்டம். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆன்லைன் கிளிக் பண்ணுறேன். ஆன்லைன் கிளிக் பண்ண உடனே இங்கே சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டிக்கிட்டு இருக்குது. இது வந்து கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இப்போ நயனத்தாரா டுடே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இன்றைக்கி வந்து அவங்க பேசின மாதிரி இருக்குது. அந்த டுடே கூட நம்ம மாற்றிக்கலாம். நேற்று பேசின மாதிரி வச்சுக்கலாம், முந்தா நேற்று பேசின மாதிரி வச்சுக்கலாம், நாளைக்கு பேசுகிற மாதிரி கூட இதில் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த டுடே மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டேட்டுன்றது வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேட்டு டைம் வந்து செட் பண்ணிவிட்டு அவங்க எப்போ பேசுகிற மாதிரி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நயனத்தாரை கூட நம்ம டபுள் சாட் பண்ணலாம். இது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஹாய்ன்னு சொல்லி நான் கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு உங்களுக்கு ஒன்று ஷோ பண்ணுது. கிளிக் ஹியர் டு ரிசீவ் எ மெசேஜ். ஏன்னா இப்போ நம்ம அனுப்புறது அவங்களுக்கு போகணுமா, இல்லை அவங்க அமிச்ச மாதிரி நம்மளுக்கு வரணுமான்னு சொல்லி கேட்குது. அதில் இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு வந்த மாதிரி நயனத்தாரா கிட்டேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்த மாதிரி இது ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண உடனே இங்கே ஹாய்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்படி கொடுத்த உடனே இங்கே இது ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் வரணுமா, இல்லை நார்மலாக வரணுமா, இங்கே கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இதில் போகாதீங்க. இதை பற்றி லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இப்போ வந்து நயனத்தாரா எனக்கு ஹாய்ன்னு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஹாய்ன்னு அனுப்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா நான் அனுப்புறது, லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்புகிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ பாருங்கள், அவங்க அனுப்புறது
நான் அனுப்புறது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாட்டை வந்து க்ரியேட் பண்ணி இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யாருக்கிட்டாவது காமிச்சு நீங்கள் வந்து ஃபேக் சாட்டை வந்து நீங்கள் அவங்கள ஃப்ராங்க் பண்ணலாம். ஒருவேளை அவங்க முன்னாடியே நீ என் நேர்லவே பண்ணுற அப்படின்ட்டாங்கன்னா அப்போ வந்து நம்ம மாட்டிக்கும். அதுக்காக கூட உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அதுதான் வந்து அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். ஜஸ்ட் இங்கே 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே ஆட்டோமேட்டிக் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணப்போ என்னென்னா அவங்க வந்து பேசணும் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாய்னு வச்ச உடனே ஹாய்னு வைக்கிற மாதிரி நான் என்ட்ரு பண்ணுறேன் 1. அப்புறம் வந்து நான் வந்து என்ன பிடிக்குமான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது வந்து ஐ லவ் யூன்னு செட் பண்ணிடுறேன் இங்கே. நெக்ஸ்ட் வந்து எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டால் அவங்க வந்து சென்னையில் தான் அப்படின்னு சொல்லணும். 3வது மெசேஜையும் வச்சுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை மெசேஜ் வேணாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஜஸ்ட் பேக் போயிடுங்க. பேக் போன உடனே இங்கே வந்து எஸ் ஆர் நோ கேட்கும், இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னது அப்படியே அடித்து பார்க்கலாம், என்னென்னு வருதுன்னு பார்க்கலாம். ஹாய் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நம்ம அங்கே என்ன எழுதி வச்சுருக்கோமோ அது இங்கே அப்படியே ஹாய்ன்னு வந்துச்சு பாருங்கள். அதே வார்த்தை மறுபடியும் நான் போட்டேன் என்ன பிடிக்குமான்னு சொல்லிட்டு இப்போ ஐ லவ் யூன்னு வரும் பாருங்கள். எங்கே இருக்குங்கன்னு சொல்லி போட்டேன், இப்போ பாருங்கள் சென்னையில் தான் அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணது தான் அது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேக் சாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி பண்ணிக்கலாம். மோமோ சேலஞ்சு கூட சேம் இதே மாதிரி தான். மோமோன்ற நம்பர் ஒன்று வச்சுட்டு நேமு அந்த ஃபோட்டோ வச்சுட்டு இப்படி தான் வந்து நம்ம பசங்கள்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ஃப்ராங்க் பண்ணுறதுக்கு ஓகே, அது வந்து ரொம்ப லெவல் தாண்டி போகக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவேளை இங்கே ஆன்லைனுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல பார்த்தீங்களா, இது வந்து டைப்பிங்குன்னு சொல்லி மாற்றணும், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் தெரியாது. இப்போ நான் சொல்லித்தரேன் அதை பற்றி கூட. இங்கே 3 டாட்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே எடிட்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எடிட் கான்டாக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண அந்த கான்டாக்ட் இது வந்து இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். டைப்பிங்கில் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்டாக்ட்ன்றது எப்போவுமே டைப்பிங்கில் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி என்ன வேணாலும் வாட்ஸ்அப்பில் எப்படி நம்மளுக்கு தெரியுதோ சேம் அதே மாதிரி ஒரு ஃபேக் சேட்டை வந்து இதை க்ரியேட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். என் கூட தனியாக ஏதாவது பேசணும்னா கீழே ஹேங் அவுட்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து என் கூட சேட் பண்ணலாம். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சுரமோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மஞ்சு டெக்.